கட்டுன்னு சொல்லிட்டு இங்கே தப்பு தப்பு தப்புன்னு படி ஏறி ஓடுறேன். ஓடி போய் கிட்ட அப்பா அப்படின்னா இப்படி சரி உனக்கு ஓகே அப்படின்னாரு. பாருங்க அந்த நேரத்தில் சின்சியாரிட்டி அவருக்கு ஓகே. இந்த பக்கம் தின்ன கேமராமேன் அப்படின்றாரு. அப்பா ஓகேப்பா அப்படின்னு. சரி எல்லாம் அது வரைக்கும் எல்லாம் பிரமிச்சு பண்ணி நிற்கிறாங்க. இப்போ ஷார்ட் ஓகே அப்படின்னா எல்லாரும் கிளாஸ். எனக்கு இல்ல அவர் நின்றுட்டு இருக்காரு. சுரேஷ் சார் முன்னாடி நடிக்கிறதா பெரிய சத்திய சோதனை. அப்ப நான் டைலாக் மட்டும் சும்மா பேசி காமிச்சார். நீ நடிக்கணும். அந்த பகவதி மட்டும் நீங்க போலன்னா நான் அப்புறம் எப்ப படம் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியல. என்ன சார் அப்படி பேசினாரு? நீங்க 25 படம் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க, 24 படம் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க, அப்படியா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ஷாட்டு நான் வந்து என்ன சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணிட்டேன் சிவாஜி சாருக்கு. ஏன்னா சிவாஜி சார் படம்னாலே நம்ம சிங்கிள் ஷாட் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ சிங்கிள் ஷாட் அப்படியே அங்கேருந்து பேசிட்டு அப்படியே வரணும் அப்படி வந்து ஒரு மாடிப்படி ஏறி அப்படி போய் கேமரா அப்படி போய் நிற்கும். அந்த மாடிப்படியில் 10 படி ஏறி நின்று டைலாக் ஃபினிஷ் பண்ணணும். ஹோல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஃபுல்லாக இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஆர்டிஸ்ட்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க, சார் சிவாஜி சாருக்கு ஏன் சார் லென்த்தி ஷாட்லாம் வைக்கிறீங்க அப்படின்றாங்க. அதுனா சிவாஜி சார் படம்னாலே லென்த்தி ஷாட் பார்த்து நானும் ரசிச்சிருக்கேன், நான் டைரக்ட் பண்ணுறேன் வைக்க மாட்டேனா? சிவாஜி சார் செட்டுக்கு வந்துட்டார். வந்த உடனே நான் போய் அப்பா இந்த மாதிரி அப்பாவுக்கு பேஸ்மேக்கருக்கு தெரியல அப்படின்னா எனக்கு தோணுது. அது வரைக்கும் எனக்கு தோணல. அவர் கேட்கும் போது தான் பேஸ்மேக்கர் இருக்குல்ல அவருக்குன்னு தோணுது. ஐயோ தப்புன்ட்டோம்டா அப்படின்னு. இல்லைப்பா நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்னொன்று என்ன ஒரு டைரக்ட் பண்ணுறேன், ஒரு சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணிட்டேன், சாரிப்பா நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்கப்பா, நான் ஒரு ஷாட்டை மாற்றுறேன் அப்படின்னா. இரு நீ ஒரு தடவை பண்ணி காமிக்கிறியா அப்படின்னாரு. மூமெண்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் மூமெண்ட்டு, இதுக்கப்புறம் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறேன், பண்ணி காமிக்கிறியா அப்படின்னாரு. சரி சார் சரிப்பா அப்படின்னு. அப்படியே டைலாக் நான் தான் மக்கப் பண்ணி வச்சுருக்கேன் டைலாக்கை. அதனால் அப்படியே டைலாக் மெதுவாக என்ன டைலாக் அதை பேசி அப்படியே வந்து மூமெண்ட் அப்படியே பண்ணி காமிச்சாட்டு 10 படி ஏறி நின்று ஓகே பண்ணிடலாம், டைலாக் ஒரு தடவை படிங்க அப்படின்னாரு. இப்போ டைலாக்கை கோடைரக்டர் படித்தார், மைண்டில் ஏற்றிட்டார், ரெடின்ட்டார். இப்போ எனக்கு தான் மனசு இல்லை. திரும்ப போய் கேட்குறேன், அப்பா வேணாப்பா நான் கட் பண்ணுங்க, நீங்கள் எங்கேருந்து இங்கே வரைக்கும் வாங்க, நான் பாட் நீ தானே சொன்னேன் என்கிட்ட சிங்கிள் ஷாட்னு, நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு மாத்துறேன்? இல்லைப்பா வந்து நான் பண்ணுறேன், நீ இப்போ ரெடி பண்ண. இப்போ நான் சொன்னேன் நேரம் வந்து கேமரா மட்டும் வந்து சார் 100 கிடையாது, ஒரே டேக் ஓகே பண்ணணும். எல்லாத்தையும் ஸ்டெடிக்கமா சார், ட்ராலி ஸ்டெடிக்கம் வந்தாலும் பட்ஜெட்டுக்காக ஸ்டெடிக்கம் எடுக்க முடியல. ஸோ ட்ராலி கிரைனு எல்லாருக்கும் எல்லாம் ரெடியான்ட்டு அப்பாட்ட சொல்லி அப்புறம் ரெடி பண்ணோம். நான் வந்து அங்கே நிற்கிறேன் கேமராக்கு பின்னாடி. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஒன்று அந்த டைலாக் பேஸ்ட் படத்தில் இன்னும் அந்த ஷாட் இருக்குது. அப்படியே பேஸ்ட் வர்றாரு, வந்து அப்படி போகிற படிக்கிட்ட ஏறுதாரு. எனக்கு திக்குன்னு இருக்குது. 10 படி ஏறி டைலாக் அப்படி பேசி முடிச்சுட்டு அப்படி நிற்கிறாரு. அந்த படிக்கட்டில் கையை வச்சு நிற்கிறாரு. கட்டுன்னு சொல்லிட்டு இங்கே தப்பு தப்புன்னு படி ஏறி ஓடுறேன். ஓடி போய் கிட்ட அப்பா அப்படின்னா இப்படி சரி உனக்கு ஓகே அப்படின்னாரு. வா எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்படியே உனக்கு ஓகேயா அப்படின்னாரு. ஓகேப்பா அப்படின்னு ஒரு டைரக்டர் சொல்லிட்டான்றதுக்காக எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அவ காலை தொட்டு கும்பிட்டு, அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, நான் ஒரு சிங்கிள் ஷாட் தெரியாமல் நான் கம்போஸ் பண்ணி நினைச்சேன், ஆனால் அது எது கொடுத்தீங்கப்பா, அப்போ ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணுமாப்பா அப்படின்னு. ஒன்றும் வேண்டாம், ஒரு கேமராமேன் ஓகே எனக்கு அப்படின்னு பாருங்க அந்த நேரத்தில் சின்சியாரிட்டி அவருக்கு ஓகே. இந்த பக்கம் தின்ன கேமராமேன் அப்படின்றாரு. அப்பா ஓகேப்பா அப்படின்னு. சரி எல்லாம் அது வரைக்கும் எல்லாம் பிரமிச்சு பண்ணி நிற்கிறாங்க. இப்போ ஷார்ட் ஓகே அப்படின்னா எல்லாரும் கிளாஸ் தட்டுறா. அப்படி அந்த அங்கே அது அப்படி நின்று அப்படி பார்த்தா அந்த சிங்கம் அப்படி பார்க்கறது பாருங்க. அது குசாசுக்கு செட்டு போட்டு சார். அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட்னா கிளைமேக்ஸ். அதில் வந்து ஹீரோ பண்ணணும். எப்படி சிவாஜி சாருக்கு லென்த்தி ஷாட்டோ அது மாதிரி ஹீரோ கம்போஸ் பண்ணியிருக்க லென்த்தி ஷாட்டு. இப்போ எல்லா ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சிவாஜி சார் இருக்காங்க. அவன் டைலாக்லாம் பேசிட்டு கடைசி சிவாஜி சார் கிட்ட தான் நிற்பான். அப்போ அப்பா ஷாட்டுக்கு வந்துட்டாங்க. அப்பாவுக்கு டைலாக் கிடையாது, அப்பா ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்பா என்னை கூப்பிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டியா அப்படின்னாரு. சொல்லிட்டேன்ப்பா, என்ன சொன்னேன் அப்படின்னு. இல்லை அவங்க ஆரம்பிச்சு இங்கே வருவான்ப்பா, இங்கே வந்து இப்படி போவான், இப்படி போயிட்டு வந்து கடைசியில் அவங்ககிட்ட வந்து பேசுவான். ஒரு தடவை நீ பண்ணி காமிச்சிரு, அப்புறம் பண்ணிட்டு புது பையன்ல ஒரு தடவை பண்ணி காமிச்சிரு, உனக்கு டைலாக் ஓகே தானே அப்படின்னாரு. நான் ஓகேப்பா, நல்லா அவன் எப்படி பண்ணுங்கிறத நீ நடிச்சு காமி அப்படின்றது. எனக்கு இல்லை, அவர் நின்றுட்டு இருக்காரு. சுரேஷ் சார் பண்ண நடிக்கிறதா பெரிய சத்திய சோதனை. அப்பா நான் டைலாக் மட்டும் சும்மா பேசி காமிச்சார், நீ நடிக்கணும், அவன் எப்படி பண்ணணும்னு நடிச்சு காமிக்கணுன்றாரு. இப்போ சிவாஜி சட்டை முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம பாத்திரக்கூடாது, ரெடியா
சரி ஓகே சிவாய் சரி சொல்லிட்டு அப்படியே டயலாக் ஃபுல்லா மைண்ட்ல ஏத்திட்டு ஏற்கனவே நம்ம ஒரு நாடகம் நடிக்கிறோம் அதெல்லாம் அவனுக்கு சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் ஒன்றும் சொல்லவே இல்லை நடிக்கிறேன். உடனே கேமரா வந்து அவர் கேமரா பக்கத்துல பையனை நிக்க வச்சுட்டேன், அஜய் கிருஷ்ணா நிக்க வச்சுட்டு பாருங்க விக்கி, அவர் நாங்கள் விக்ரம் தான் கொடுப்போம், விக்கி பாருங்கன்னு சொல்லிட்டு நான் நடிச்சு காமிச்சேன். நடிச்சு முடிச்சு அப்படியே ஃபுல்லாக நடிச்சு முடிச்சு கடைசி வந்து நான் எங்கே நிற்கிற பொசிஷன் கடைசியாக சுவாசருக்கு நேரம் ஐ டு ஐ காட்டாயில் நிற்கணும் போய் அப்படியே நடிச்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக போய் அப்படி நடிச்சு சுவாசர் போய் நின்னேன். ஒன்னே ஓகேப்பா அப்படின்னு, என்னடா உனக்குள்ள ஒரு நடிகை இருக்கான் அப்படின்னா, இல்லைப்பா சும்மா பண்ணப்பா, நீ நடிகை தான்டா, நடிகை தான் அப்படின்னாரு. ஒரு டக்க ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. நான் என்ன பாராட்டுறாரா இல்ல திட்டுறாரான்னு தெரியல. அப்படியே ஓடி வந்துட்டேன், ஓடி வந்து ஹீரோ பண்ண சொல்லிட்டேன். இப்போ ஹீரோ பண்ண ஒரே டேக்ல ஓகே. அப்போ என்னை கூப்பிட்டு அதுக்கு தோணி பண்ண சொன்னேன். இல்லைன்னா இது 4-3 டேக் போயிருக்கணும். நீ பண்ணோன்னா அவனை அறியாமல அவனுக்குள்ள கான்ஃபிடன்ட் வந்துருக்கும். ஒரு மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன வேணுங்கிறத பண்ண கொடுக்கறது கெப்பாசிட்டி இருந்தால் பண்ணி காமிச்சிடணும். சார் இப்போ இடையில நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்கல்ல சங்கர் சார் ரியாக்ஷன், சங்கர் சார் பிரமாதமாக பண்ணுவாராம் சார். ஆமாப்பா. அதாவது என்ன நான் எப்படி கேள்விப்படுவேன்னா, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து கண்டினியூஸாக ஒரு ஒன்மோர் சரியில்லை ஒன்மோர்னா என்ன சார் ஒன்மோர் நீங்களே வந்து பண்ணி காட்டுங்கன்னா உடனே போய் பண்ணிடுவாராம். ஆமாம் ஆமாம் நான் பார்த்துருக்கேன். இப்படி பண்ணும் சார் அப்படின்ட்டு திரும்பி இன்ஜினியர் ரூம் போயிடுவாராம். என்னன்னா சார் இப்போ வந்து சிவாஜி சாரே சொல்லிட்டார், டே உங்கள ஒரு பெரிய நடிகன் இருக்காங்க, ஏற்கனவே நீங்கள் ஒரு பெரிய நடிகர் தான், எங்க தூத்துக்குடியில் ஒரு பெரிய நாடக நடிகர். அங்கேருந்து அதை தான் அங்காடி தெரியும். இப்போ நம்ம வந்து வசனபாலன் உங்களுடைய உங்க கூட செட்டு ஒர்க் பண்ணவரு, அங்காடி தெருவுல நீங்க எப்படி சார் உள்ள வந்தீங்க? ஏன்னா அந்த படம்லாம் வந்த பிறகு நான் வந்து வெங்கடேஷ் சாருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கணும்னா அந்த பாவிக்கிட்டே ஒர்க் பண்ணேன். என்னப்பா இவ்வளவு மோசமான ஆளாவன் அப்படின்னா, ஏங்க அவர் பெண்மையான ஆளுங்க, அவர் பூப்பறிக்கவர்களெல்லாம் படம் எடுத்தவருங்க, நிலாவேவான்னு படம் எடுத்தவருக்குன்னா, ஐயோ என்னப்பா அவர் அவ்வளோ கொடூரமா, அந்த பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப இந்த நம்பியாரை திட்டம்ல சார், ரொம்ப கொடூரமான அந்த கேரக்டர் சொல்றேன். அது எப்படி சார் அந்த இடத்துக்கு எப்படி சார் வந்தீங்க? அது நான் வந்துட்டு அது இதுல சிவாஜி சார் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் நடிக்கிற படங்கள்ல டைரக்ட் பண்ண படங்களும் நடிக்கிறது சாக்லேட்டுக்கு வந்துட்டு தானே ரொம்ப லேட். சாக்லேட்டு பகவத் தம்பு குத்து ஏன்னு போயிட்டு இருக்கு. என்னன்னா நான் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது இதுல சின்ன ஒரு ஃபிளாஷ் கட் எனக்கு பின்னாடி தோணுச்சு. அது நான் இன்னும் பால்கிட்ட கேட்கல. அது ஒரு நேர்காணல நான் பால்கிட்ட கேட்டேன், வஸ்தபால் நானே கேட்டுட்டு இருந்தேன். என்னன்னா நான் ஜென்டில்மேன்ல ஒரு சீன் எடுத்தோம், அந்த சீன் கட் ஆயிடுச்சு, அதுல நான் நடிச்சேன். ஓ ஆமா, அது ஒரு கடை சூப்பர்வைசர் தான் அதுலயும். அப்ப வந்து அதுல பாலன் ஒரு ரோல், அது இதே கடுக்கடு இதே மாதிரி எடுத்தஞ்சு பேசணும் சீன் உள்ள வரல, படத்துல வரல, டெலீட் ஆயிடுச்சு, எடுத்துட்டு டெலீட் ஆயிடுச்சு. அதுல பாலனுக்கு மைண்ட்ல பட்டிருக்குமான்னு தெரியல. ஆனா பாலன் பின்னாடி ஒரு இன்டர்வியூ என்ன சொன்னான்னா, நான் ஜென்டில்மேன்ல ஒர்க் பண்ணும்போது என்னன்னா சிவா, எனக்கு வந்து நான் சொன்னேன்ல எனக்கு முதல்ல அசோசியேட் டைரக்டர். ஆமா. ஸோ எனக்கு என்னன்னா சூரியன் ஹிட் படம் கொடுத்த டைரக்டர் இருந்து வெளியே வந்திருக்கோம். அதனால வந்து சங்கர் வெளியே வந்திருக்காரு, அவர் கூட வந்திருக்கேன். இப்ப எனக்கு இந்த படம் ஹிட் அடிச்சு ஆகணும், அடிச்சாதான் எனக்கு பெருமை, எனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதனால என்ன பண்ணா, காலையில 6:30 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போயிடுறது, நைட்டு 11-12 மணிக்கு ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு வர்றது. அதனால வந்து ஆல்மோஸ்ட் பண்ணா மேக்சிமம் ஆபீஸ்ல கிடக்குறது. அப்புறம் வந்து வேலையெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணுமா, அதனால பாலன் அது ஃபைல் எடுத்து வச்சா இல்லையா இல்லைன்னா பண்ணணும் அப்படின்னு ஒரு மிரட்டிட்டே இருக்கிறது. இது பாலனுக்கு வந்து மைண்ட்ல ஏறிடுச்சு. என்ன நம்ம டார்ச்சர் பண்ணா நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். நான் வந்து பாலனை வந்து 24 hours ஒரு 10 வச்சிருப்பேன். ஏன்னா அது கரெக்டா இருக்க, இது சரியா இருக்காங்க. அப்ப பாலனை நான் போடுற சவுண்ட்ல மத்த கோ டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து இல்ல ஃபைன் டியூன் ஆயிருவாங்க. இப்ப பாலன், ஆனா நான் பாலன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிக்கல. பாலன் பாயிண்ட் ஆஃப்ல என்னெல்லாம் எப்ப பார்த்தாலும் அது மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. அதனாலதான் நான் அந்த கேரக்டர் கூப்பிட்டேன்னு பின்னாடி ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. சார் இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்ப சார் இப்ப வந்து நீங்க சினிமாவுக்குன்னு வந்தீங்க, அந்த மேனேஜர் அந்த ஓனர் இருக்காருல்ல சார், இந்த ஹோட்டல் ஓனர், ஆமா, அவரை திரும்பி சந்திச்சிங்களா சார் நீங்க? அவரு தான் ஃபர்ஸ்ட் கதை நல்லா இருக்கியா அப்படின்லாம் சொல்லி சந்திச்சிங்க. சந்திச்சேன். இன்றளவுக்கும் அவங்களுடைய ஃபேமிலி சன்னதி இருக்காங்க இல்லையா, அவங்களோட டச்ல தான் இருக்கிறேன். அப்பப்போ அவங்க பேசுவாங்க. என் படம் ஏதாவது படம் பார்த்தாங்கன்னா, அவருடைய வாரிசுங்கள ஒருத்தர் வந்து துபாயில இருக்காரு, ஹோட்டல் பண்ணி பிசினஸ், இன்னொருத்தங்க திண்டுக்கல்ல இருக்கிறாங்க. அவங்க அப்பா அது ரெகுலரா கிடையாது, ஒன்ஸ் இன் எ வைல் எப்போ ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவோம், நானும் பேசுவேன். சார் அதே போல நான் எப்படி உங்கள்கிட்ட உதவி, அதாவது ஜெய்சீலன் இருக்காருல்ல, உங்களை ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆக்குறதுக்காக கார்ல அப்பப்ப வருமான கார்ல வந்தாங்களே,
அவர் வந்து திடீர்னு அவர் வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணணும்னு அவர் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிட்டாரு. பள்ளிக்கூட சம்திங் ஏதோ ஒரு படம் பண்ணாரு. அவர் வந்து சார் விஷால அப்போ வந்து ஹீரோவே ஆகல. ஆனா அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் சார், ஜிகே ரெட்டி பையன் இந்த பையன் வந்து ஹீரோ ஆயிடும் பான்ட்டு. அந்த அவரு விஷால அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 16-17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் போட்டோ கொடுத்து நம்ம சசி டிசைனர் கொடுத்து அந்த டைட்டில் இப்போ நான் மறந்துட்டேன், அது டிசைன்லாம் பண்ணி அதுக்கு ஒரு டிஸ்கஷன் உட்காந்துருக்கோம் நாங்கள். டிஸ்கஷன் உட்காந்துருக்கோம். ஆனால் அது போயிட்டே இருக்கு. ஒரு 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் ஆகும் போது அப்படியே போயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாரு, நான் ரொம்ப நல்லா அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒர்க் பண்ண அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு, சிவா இந்த மாதிரி இது லேட் ஆகிட்டே இருக்கு, நீ இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுற, அதனால் என் ஃப்ரெண்டு வெங்கடேஷ் கிட்ட நான் சொல்லி விட்றேன், நீ அந்த படம் ஒர்க் பண்ணு, நம்ம இதை ஆரம்பிக்கும் போது நீ வந்துடலான்னாரு. சரிங்க சார் சொல்லி விடுங்கன்னு சொன்ன பிறகு அவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னார். அது எப்படி ஃபோனில் சொன்னாரா இல்லை நேரடியாக சொன்னாரான்றது எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லிட்டார். அதுக்கு பிறகு நான் உங்களை வந்து பார்த்தேன் கேட்க நகர் வீட்டில் வந்து பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் டச்சில் இருங்க, நான் பூ பறிக்க வரைக்கும் இப்போ தான் முடிச்சிருக்கேன், அடுத்து வந்து ஆரம்பிக்கணும், அந்த டைமில் உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். நானும் டிசைன் சர்ச்சிங் ஃப்ரெண்டு ரூம்மேட்டை ஒன்றா ரூமில் இருந்தோம். அப்போ வந்து அவர் வந்து கிறுக்கல்கள்னு ஒரு புக்கு வந்து பார்த்திபன் சார் மிகச்சிறந்த ஒரு லே அவுட்டோட பண்ணியிருந்தார். அந்த ஒர்க்கு போயிட்டோன்னே நான் சசி கூட அது அந்த புக்கு சம்மந்தமாக அவர் கூட போகிறது வர்றதோடு இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் ஒரு தடவை வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து மாதேஷ் ஆஃபீஸ் வந்துருங்க, சாக்லேட்னு ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் சொன்னீங்க. அது ஜெயசீலன் தான் உங்களை அறிமுகப்படுத்துது. அப்புறம் நான் வந்து மாதேஷ் சார் ஆஃபீஸில் பார்த்தேன் சார். அதுக்கு அதான் அந்த சாக்லேட்னுடைய இது சரி. அப்புறம் எனக்கு வந்து அவர் வந்து உங்களுக்கு சொன்ன உடனே நான் பேர் சிவா அப்படின்னா ஓகே ரைட்டு வர சொல்லுங்கன்னு அப்புறம் நம்ம சந்திச்சோம். ஒரு சாக்லேட் நீங்கள் வந்து உட்காந்தீங்க ஃபர்ஸ்ட் டே. நீங்கள் வந்து உட்காந்த உடனே நான் வந்துட்டு கதையை உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். கதையை ஃபுல்லாக சொல்லி முடிச்ச உடனே நீங்கள் ஓகே சார் நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்குது சார், நான் அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் கிளைமாக்ஸ் முன்னாடி நிப்பாட்டேன். கிளைமாக்ஸ் உங்களுக்கு சொல்லாமல் அது வரைக்கும் நிப்பாட்டி இதுதான் இதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் சார், நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு நான் போயிட்டேன். லஞ்சுக்கு போயிட்டு அப்போ எல்லோரும் நினைச்சு சாப்பிடாண்டேன். அப்புறம் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இப்போ தனியாக போயிட்டீங்க. நீங்கள் ஏதோ எழுதிட்டு இருந்தீங்க. நான் அப்படி பார்த்தேன், இவர் என்ன எழுதிட்டு இருக்காரு, கதை சொல்லி நல்லா இருக்குன்ட்டாரு. அப்போ ஒரு பாயிண்டாக அவர் வந்து இது பண்ணுறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி கொஞ்சம் கழிச்சு சாயங்காலமாக ஒரு 6:30 மணிக்கு 6:30 மணி 7 மணிக்கு எல்லாம் கிளம்புறோம். அப்போ என்ன சிவா நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு கொடுத்தா ஒரு 5 சீன் டைலாக் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கல? இல்லை எனக்கு 5 சீன் டைலாக் கூட நான் பார்க்குறேன். டைலாக் கூட எழுதிருக்கு சீன்லாம் எல்லாம் வேற 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 ஒரு இதில் இருக்குது. உடனே பயங்கர பப்ளிங்காக வேற சீன்ஸ்லாம். உடனே நான் சொன்னேன், சிவா இந்த படத்துக்கு டைலாக் வந்து ஒரு ரைட்டர் போட்டிருக்கோம். ஆமாம் பட்டுக்கோட்டை பிரபா சார் போட்டிருக்குது அப்படின்னா தெரியும் சார், எனக்கு அதுவும் தெரியும், இருந்தாலும் நான் அதெல்லாம் படிக்கல இல்லை சார், இந்த டைலாக்லாம் இன்னும் படிக்கல இல்லை, இந்த சீன் நீ கதை சொல்லிட்டீங்களா, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா, இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அதில் அடாப்ட் பண்ணேன், உள்ள அடாப்ட் பண்ணி 2 மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்போ அந்த மைண்டில் வச்சு தான் நான் பின்னாளில் வந்து நான் வந்து முருகானந்தத்துக்கு படம் பண்ண முடியலன்னு உடனே சிவாட்ட கதை கேளுங்க, இவன் ஏதாவது யூத்தா, அதான் நான் கெஸ் பண்ணேன், ஏதோ ஒரு யூத்தா ஒரு பேட்டர் வச்சிருப்பாப்ல. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா அதனால தான் நம்ம அந்த படமே எனக்கு கிடைச்சது. நீங்க என்ன பண்ணீங்க, நம்ம வந்து சாக்லேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சார் உங்களுக்கு அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்லேயே வந்து கிருஷ்ணகாந்த் சார் உங்களை வந்து ஒரு கதை சொல்லிட்டார். நீங்கள் போய் ஒரு கதை சொல்லிட்டீங்க, அதாவது இது இந்தியன் தேட்டர் கிருஷ்ணகாந்த் கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, அதை டிஸ்கஷன் ஆரம்பிச்சிடலான்ட்டாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க என்கிட்ட, சிவா நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருங்க, இது போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான், இது சாக்லேட் கரெக்டாக இது ரிலீஸ் பண்ணோன்னா நான் அங்கே வந்துடுவேன், நீங்கள் அங்கே போய் அது கதையை பாருங்கன்னா தான். அப்போ தான் வந்து நான் நம்ம இவர் டைலாக் ரைட்டரு கிரேசி மோகன் நீங்க சொன்ன கதை, அது ஒரு 4-5 பேர் உள்ள கதை. அந்த கதையை போய் நான் குஷ்பு சொல்லிட்டு வந்து குஷ்பு எடுத்துட்டு போய் சொல்லிட்டு வந்தேன், தேவையானிட்டு போய் சொல்லிட்டு வந்தேன், ரமேஷ் சார் வந்துட்டு போயிடுச்சு, நான் சொல்லிட்டு வந்துட்டேன், யாரு எல்லாம் பிடிச்சிருச்சு. அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு பகவதி கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே என்ன பண்ணிட்டீங்க, நாங்க ஒரு 1.5 மாசம் ஷூட்டிங் டிஸ்கஷனே பண்ணி முடிச்சிட்டோம். நீங்க திடீர்னு பகவதினோடனே அவர் கிருஷ்ணகாந்த், ஐயோ ஏன்னா அவர் வந்து எல்எம்எல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, இப்போ எஸ்எஸ்சி ரொம்ப பழக்கணுன்னே, ஐயோ சார் வந்து விஜய் படம் பண்ணிட்டோம், பெரிய படம் அது அப்படின்னு அதை சொல்லிட்டாரு. இப்போ அப்படியே நிற்குது இங்கே. அப்போ தான் உங்கள்கிட்ட என்ன சொல்லலான்னு கேட்கும்போது, சிவா கிட்ட கதை இருக்கான்னு கேளுங்க
அவர் தான். அதுக்குள்ள நானும் கிருஷ்ணன் சார் தான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். கேள்கண்ண பிறகுதான் அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் நான் திருடாதிடி கதையை சொல்கிறேன். சொன்ன உடனே நான் அந்த சைடு போயிட்டேன். அது உங்களால சார் பகவதி நீங்க போவதால எனக்கு அந்த படம் கிடைச்சது. எனக்கு வந்து நீங்க வந்து திருடாதிரி ஸ்கிரிப்ட் ஒன்று என் கையில் கொடுத்துட்டீங்க, படிச்சுட்டு சொல்லுங்க. நான் அந்த திருடாதிரி கதையை படிச்சுட்டு இருக்கேன், படிச்சு முடிக்கிறேன். கதையை வேற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படியே, பயங்கரமா இருக்கு இந்த படம் அப்படின்ட்டு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கொடுக்கல, வச்சுட்டா நீங்க ஒரு வாரம் கழிச்சு சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு, இன்னொரு தடவை படிச்சு தரேன். நான் மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன், படிச்சா படம் ஷேர் கிட்ட. எனக்கு அப்ப வந்து அப்ப சாங்லாம் உங்களுக்கு தெரியாது, ஸ்கிரிப்டா தான் இருக்கும். அதுல மன்மதராசாவோ மத்த சாங் எதுவுமே தெரியாது, சாங்னு இருக்கும். ஆமா, சாங் 2 இருக்கும். ஆனா ஸ்கிரிப்டா நல்லா இருக்கு, இந்த படம் ஹிட் தான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு வர சொன்னா, 2 வாரம் கழிச்சு நீங்க வந்தீங்க, வீட்டுக்கு வந்தீங்க. ஸ்கிரிப்ட் சிவா, ஆமா கேட்க வந்து சிவா அந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் நம்ம இதே மாதிரி பழகுவோம், அதான் முக்கியம். ஏன்னா ஹிட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் மாறிடுவாங்க. ஏன்னா நீங்க சார் இந்த வார்த்தை போதும் சார்ட்டு போனீங்க, அப்புறம் பட்டம் வந்தா எனக்கு வருது சார் படம் ஏலம் போடுறாங்களா, ஏன்னா ஏலம் போடுறாங்களா. ஆமா, செங்கல்பட்டுக்கு ஏலம் போட்டு போயிட்டு இருக்குது படம். அது பெரிய அதான் சார். இப்ப நினைச்சு பாருங்க, நான் வந்து அது வந்து அந்த பகவதி மட்டும் நீங்க போகலன்னா நான் அப்புறம் எப்ப படம் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அது கிடைச்ச உடனே எனக்கு இது கிடைச்சது. ஆக்சுவலா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்போ மன்மதராசா வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய அட்ரஸ் விசிட்டிங் கார்டு ஆயினா கூட, நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா முதலாக திருடாதிரி படம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருடாதிரி படம் தான் முதலாக லைவான ஃபேமிலி, லைவான பேக்ட்ராப், லைவான டயலாக் லைவ், அப்புறம் லொகேஷன்ஸ் லைவ், அது திருச்சி பேக்ட்ராப், இதெல்லாம் முதல்ல அந்த நான் அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவேன், அதாவது தெரியாத களம், பார்க்காத விஷயம், இதெல்லாம் தான் ஒரு படத்துக்கு வந்துட்டு வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ உதாரணம் சமீபத்தில் கூட நான் வந்து எனக்கு நம்ம சிறையை பார்த்துட்டு டைரக்டரையும் தமிழையும் கூட்டு நான் பேசினேன். என்னன்னா பரவாயில்ல, ஒரு நம்ம அங்கங்க பாத்திருப்போம், பஸ்லயோ இல்ல எங்கேயோ ஒரு கைதி கொண்டு போறது பாத்திருப்போம். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்றதும், அந்த போலீஸ்காரங்களுக்கு இப்படி ஒரு விஷயம்லாம் இருக்குன்றத அதை பாக்குறப்ப விஷயமா இருந்தது இல்லை. அதைத்தான் நான் நிறைய பேர் சொல்லுவேன், கதையை வந்து நீங்க வந்து சினிமா பார்த்து பண்ணாதீங்க, இப்போ அது ஃப்ரெஷ்ஷா ஒண்ணு யோசிங்க. இப்போ திருடாதிரில எடுத்துட்டீங்கன்னா அந்த நிறைய இருக்கும் உங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த கருணாசாவனும் பேசிட்டு வர்றது, அடுத்து அவங்க அம்மா கேஷுவலா பேசாத இடையில சார் ஒரு ஆடியோ ரிலீஸ், அந்த ஆடியோ ரிலீஸுக்கு நீங்க போயிருந்தீங்க. ஆடியோ ரிலீஸ் தானே சார்? ஆமா, மயிலாடு ஆடியோ ரிலீஸ் போயிருந்தீங்க. அப்போ வந்து என்னன்னா, உங்களை பத்தி அறிமுகப்படுத்தும் போது பாலா சார் வந்து இவரை எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னன்னா, ஒருத்தவங்களை வந்து உருவமா வந்து போறேன், நான் உங்களை மறந்துட்டேன் சார், நான் முன்னாடி உருவத்திலே நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரி சொல்லலாம். எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னப்பா பாலா சார் இவ்வளோ பெரிய டைரக்டர், ஒருத்தர் உங்களுக்கு தெரியவே இல்லை, 25 படம் பண்ண டைரக்டர் தெரியவே இல்லைன்றாரு, அது என்ன அது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அது சம்மந்தமாக ஏதாவது உங்கள்கிட்ட பேசினாரா வெங்கடேஷ் சார்? இல்லை அந்த மேடையிலே ஏதோ பேசினாரா அப்படின்னாரு. இல்லைப்பா, பேசுறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ரொம்ப மென்மையானவர், ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியலன்னாரு. அது என்ன சார் அது எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்க? ஒரு தெரியாதுன்னு அது ரொம்ப எனக்கே ஹர்ட் ஆச்சு. அது எனக்கு நிறைய பேர், எனக்கு இன்னும் சொல்ல போனால் நம்ம என்கிட்ட ஒரு படம் கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணார் சோழன் ஒருத்தர், அவர் ஃபேஸ்புக்கில் பெருசாக போட்டிருந்தாரு, அதுக்கு பெரிய கண்டனம் தெரிவிச்சு போட்டிருந்தாரு. நிறைய டேரக்டர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அப்புறம் சினிமா உதவி துணை இயக்குநர்கள்லாம் ஃபோன் பண்ணாங்க. என்ன சார் அப்படி பேசினாரு, நீங்கள் 25 படம் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க, 24 படம் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க, அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. சார் எனக்கு உங்களுக்கு தெரியாதுன்றாரு, நீங்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்ணீங்க, உடனே மேடையேறி நீங்கள் பதில் சொல்ல வேண்டாமான்னு கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன், இல்லைங்க, அதில் வந்து நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டாக போயிருக்கேன், ராஜமுருகன் என் ஃப்ரெண்டு, அவர் கூப்பிட்டதால நான் கெஸ்ட்டாக போயிருக்கேன். அங்கே பாலா சாருங்கிறவர், அவரும் சினிமாவில் வந்து ஒரு சாதனை புரிஞ்சவர், அவர் பண்ண சாதனை அளவுக்கு நானும் சாதனை பண்ணியிருக்கேன். மேபி அவர் 5 படம் பண்ணியிருந்தோம், நான் 24 படம் பண்ணியிருக்கேன். என்னோட 24 படங்களை பாதிக்கு மேலே ஹிட்டு தான், எல்லாமே பாலா சார் ஹிட்டு. எல்லா ப்ரொடியூசருமே மறுபடியும் படம் எடுத்தாங்க. ஆனால் வந்து பாலா சார் வந்து பண்ணியிருக்காருன்றதால அவர் வந்து உண்மையிலேயே என்னைய தெரியலன்னு சொன்னாரா, இல்லை என்னைய வந்து ஏதாவது நீங்கள் கமர்ஷியல் படம் பண்ணுறவர் தானே அதனால் எனக்கு உன்னை தெரியாதுன்ற இன்டெரக்டா அவர் பாயிண்ட் ஆஃப்ல சொல்கிறாரா, அது எனக்கு முக்கியம் இல்லைங்க. எனக்கு நானும் பயணித்துட்டு இருக்க பாதை நல்ல பாதையா, நல்லபடியா, நிம்மதியா ஒரு பாதையில் நான் போயிட்டு இருக்கேன். அது அவருக்கு தெரியலன்னு இருக்கு. நான் அவரை போய் பதில் சொல்லி அவரை மீண்டும் நான் ஹர்ட் பண்ண விரும்பலை. அவரே நான் வந்து இது பண்ண சொல்ல. நன்மை சொல்ல போனால் நான் வந்து அவருடைய படங்களை வந்துட்டு ரொம்ப வெகு சில படங்கள் தான் பார்த்துருக்கேன் அவருடைய படங்களையும். ஸோ எனக்குன்னு ஒரு சில வட்டங்கள் சினிமாவில் இருக்குது, எனக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பாலா சார் கூட எனக்கு பழக்கம் கிடையாது, அதெல்லாம் அவர் தெரியாமல் சொல்லுங்க. அப்புறம் அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், மன்னிக்கணும் எனக்கு உங்களை தெரியலன்னாரு. அந்த மன்னிக்கணும்னு வார்த்தை சொன்னதுக்கப்புறம்
நாம எப்படி உங்களுக்கு நேற்று தெரியாமல் போச்சுன்னா கேட்க வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு இது ஏன் இப்போ கூட நான் அதுக்கு பதிலே சொல்லலை, அதுக்கு இந்த இன்டர்வியூலேயே பதில் சொல்லலை. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, நான் பதில் சொல்ல விரும்பலன்ட்டேன். இப்போ கூட நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டதுக்காக எதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து சொன்னாராம், ஒரு முக்கியமான இடத்துல ஒரு அலுவலகமாக வச்சுக்கோங்களேன், அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தரை மேலதிகாரி வந்து திட்டுறாராம். திட்டினோடனே அந்த திட்டு வாங்கினவர் அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டு சாயங்காலமாக அவர் தனியாக பார்த்து சொன்னாராம், சார் நீங்கள் என்னை திட்டுருங்க, உங்களுக்கு அது ரைட்ஸ் இருக்குது, ஆனால் என்னை தனியாக கொடுத்துட்டுங்க சார், எல்லாரும் முன்னாடி வச்சு திட்டிங்கன்னா இவனை எவ்வளோ நாளும் திட்டலாம் போல இருக்குது, எல்லாரும் திட்ட அப்படின்னு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க சார், அப்போ நான் திட்டு வாங்குறதுக்குன்னா ஆளான மாதிரி ஆயிரும், அதனால் நீங்கள் உங்களுக்கு உரிமை இருக்கு, தனியாக திட்டுங்க அப்படின்னு சொன்னாராம். அதை மாதிரி இப்போ அதே மேடையில் பாலா சார் அதை பற்றியே பேசாமல் இறங்கி வந்து நீங்கள் தான் வெங்கடேஷா, எனக்கு உங்களை தெரியாதுன்னா நான் அவருக்கு விளக்கியிருப்பேன். அதே போல் வந்துட்டு இதே மாதிரி அவர் இல்லை, பாலா சார் இல்லை, எந்த டைரக்டருமே எந்த விஷயத்தையும் மேடையில் இந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு அதை வந்து யாரை பற்றியும் அவர் பேசுகிறேன், அதை தான் நான் பதிவு பண்ணேன். ஏன்னா நான் எதுக்குன்னா சார், ஒரு கலைஞர்கள் எப்போதுமே வந்து சார் ஒருத்தவங்களை வந்து நம்ம பாராட்டி பேசலாம ஒழிய குறைகளை வந்து தனியா சொல்றத மீறி என்னன்னா சார் இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லையே சார், தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலாமே, தெரியலன்றதுல என்ன ஒரு பெருமை இருக்கு. அந்த இதுதான் சரிங்க சார். நீங்க ஒரு நம்மளே கூட பாத்தீங்கன்னா சார், சபையா யாராவது பார்த்து சார் வணக்கம் சார், வணக்கம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா சார் எனக்கு தெரியுதா அப்படிம்பாங்க. நமக்கு உண்மையிலே தெரிஞ்சிருக்காது, ஆனா நம்ம அது வரைக்கும் நல்லா பேசியிருப்போம், 2 நிமிஷம் பேசியிருப்போம், இன்னைக்கு தெரியுதா அப்படின்னு, சார் நம்ம பார்த்துருக்கோம் நீங்க அப்படின்னா அவங்க சார் நம்ம சாரி எனக்கு கொஞ்சம் மறந்துச்சு, நம்ம ஒரு முன்னாடி அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து யாரையுமே எந்த மேடையிலுமே நம்மளா இருந்தா கூட கூடுமான வரைக்கும் நீங்க வந்து பாசிட்டிவா இருங்க, கூடுமான வரைக்கும் நல்ல விஷயங்களை பேசுங்க. எவ்வளவு உயர்ந்தாலும் சார் அடுத்தவங்களை சிறிய புண்படுத்துறதுக்கு யாருமே உரிமை கிடையாது சார். அவங்கள வந்து பாரதி ராஜாவெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் கொண்டாடுவாரு, புதுசா யாராம இப்படி ஒரு படம் எடுத்துட்டான் அப்படிம்பாரு. அதுதானே நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நான் கூட பாரதி சார்ட்ட பின்னாடி ஒரு நாள் அவர் சந்திக்கும் போது சொன்னேன், சார் நான் ஆரம்பத்துல வந்து உங்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல சார் ஐஎஸ் ஆறுமுகம், ஆமா அவருங்களும் உங்கள்கிட்ட சேரணும்னு வந்தேன் சார், அவர் தான் உங்கள்கிட்ட கூட்டம் என்னையா அப்படி சொல்ல பரவாயில்ல, நல்லவளை தப்பிச்சிட்டீங்க, நல்லவளை தப்பிச்சிட்டீங்க, இல்லைன்னா நீங்க இப்படி வந்திருக்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னது நீங்க வந்து இன்னைக்கு வந்து நான் என்னை அவர் பாராட்டுறாரு பாரதி அப்படி எனக்கு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லலேங்கிறேன். நான் வந்து அவருடைய அந்த பாரதிராஜா சார் வந்து நல்லவேளை நீங்க தப்பிச்சீங்க, வந்து நீங்க கிராமத்து படமா பண்ணிருப்பீங்க, நீங்க கமர்ஷியலா சூப்பரா பண்ணிருக்கீங்களா, உங்க படங்கள் நான் பாக்குறது உண்டு அப்படி பாக்குறேன் சார். என் படத்துக்கும் உங்களோட படைப்புக்கு யார் சொன்னது, எல்லாம் ஒரு படைப்புக்கும் இன்னொரு படைப்புக்கும் சம்பந்தம் இருக்குது. அது கமர்ஷியல் படைப்பாக இருந்தால் சார் தான், இலக்கிய படைப்பாக இருந்தால் தான். கமர்ஷியல் படத்தில் வந்து ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணி அதை இலக்கிய படத்தில் இலக்கிய மாதிரி கொடுக்குறது தான் எங்கள் வேலை. அதே மாதிரி எங்கள் படத்தில் இலக்கிய படத்தில் ஒரு சீன் எடுத்து அதை கமர்ஷியலாக கொடுக்குறது உங்கள் வேலை. சினிமாங்கிறது 2 மிக்ஸ் பண்ணது தான். ஒரு சமையல் கூடம் மணக்கணும்னா அங்கே மசாலாவும் இருக்கணும், அங்கே நல்ல பொங்க போட்ட சாதமும் இருக்கணும்னாரு பாரதிராஜா சார். சார் அற்புதமான விஷயம்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். குறிப்பாக வந்து அதாவது இந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம எங்கெங்கோ இருக்க மனசுல இருக்கிறதெல்லாம் தோண்டி வெளியில வரும் சார். அழகா நீங்க நிறைய பதிவு பண்ணிடுறீங்க சார். இந்த நிகழ்ச்சியை எனக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த அண்ணன் குணா அவருக்கு ரொம்ப நன்றி, தம்பிகளுக்கும் ரொம்ப நன்றி, எனக்கு நிறுவனத்துக்கு நன்றி. இதை திரும்பி தொடருவோம், இன்னும் நிறைய நம்ம பேசுவோம் சார். ஆமா சார், உங்களை நான் குரு சிக்ஷன் இதுல மீட் பண்ணது எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு சார். உங்களுடைய எல்லா மேக்சிமம் இதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப. நானும் இங்க இந்த விகடனில் வரக்கூடிய அந்த குரு சிஷ்ய நிகழ்ச்சி எல்லாம் விடாமல் பார்ப்பேன். அதாவது அந்த பிரபு சலமன், அப்புறம் அகத்தியன் சார், அதுக்கப்புறம் வந்து நிகழ்ச்சி வரிசையாக இருக்கு இல்லையா, பாக்யராஜ் சார், இதெல்லாம் இப்போ எல்லாம் எதுக்கு பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியாத விஷயமும் நாம் லேர்ன் பண்ணுற விஷயமும் அதில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் நமக்கு நிகழ்ச்சி இடம் கொடுக்கல, உங்ககிட்ட நிறைய நான் எடுக்க வேண்டியிருக்குது, எவ்வளோ விஷயங்கள். ஆமாங்க, நீங்கள் வந்து என்னென்னா அதை மட்டும் சொல்லிட்டு இந்த பேட்டியை முடிச்சிருந்தேன். அசுரன் படத்துக்கு நான் நடிக்க வரேன். அடிக்க வந்தால் அங்கே வந்துட்டு தோட்டி ஆடி ஒரு கோ டைரக்டர் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள், வெற்றிமாறன் சார் டைரக்டர். அப்போ நான் சிவா அப்படின்னா சார் எல்லாம் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து உட்காந்தீங்க கேரவனில், என்கிட்ட எல்லாம் அரேஞ்ச் ஷூட்டிங் ஷார்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கெட்ட போட்டுக்கொண்டு டேரக்டரை காமிச்சு ஓகே பண்ணி எல்லாம் முடிஞ்சு உட்காந்தோன்னு நான் சொன்னேன், சிவா நீங்கள் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், திடீர்னு வெளியே போவேன் சார், ஒரு படம் நடிப்பேன், மறுபடியும் ஒரு ஒர்க் பண்ணுவேன் நான் அப்படின்னா. நான் சொன்னேன், எப்படி சிவா அப்படி உங்களால் முடியுது அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க சார், நான் வந்து இத்தனை படம் பண்ணிட்டேன், நான் வந்து வெற்றிமாறன் படத்தில் ஒர்க் பண்ணுறது அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறலாம் நினைக்க மாட்டேன் சார், நான் சினிமாவை நேசிக்கிறேன், நான் சினிமாவுக்குள்ளே ஏதோ ஒரு வழியில் ஓட்டிக்கிட்டே இருப்பேன்னாங்க. நீங்கள் மறந்துருப்பீங்க அதை. இதை நான் வந்து கிட்டத்தட்ட 100 பேர்ட்ட சொல்லியிருப்பேன். நிச்சயமா நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் நம்ம பேசுனதில் ஏதாவது முன்ன பின்ன குறைகள் இருந்தால் பார்க்குறவங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க.